வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பிப்ரவரி 27 ஏகாதசி. அதுக்கான பலகாரம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏகாதசி அப்படின்னா நிர்ஜல உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்க முடியாதவா, வயசானவா, மாத்திரை சாப்பிடுறவா, அவளுக்காக தான் இந்த ரெசிபி. ஸ்ட்ரிக்டா ஏகாதசி ஃபாலோ பண்றவா இந்த ரெசிபியை மத்த நாள்ல பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கர்நாடகால கோஸ்டல் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க ரொம்ப ஃபேமஸ். இது நல்ல டேஸ்டாவும் இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல எனர்ஜியையும் கொடுக்கும். சீக்கிரமும் ஆயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. பெருசா அரைச்சி கரைச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த ஏகாதசி பலகாரம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏகாதசி பலகாரத்துக்கான டிஃபன் பண்றதுக்கு ஒரு சின்ன வெள்ளரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை மெல்லீஸா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் தோல் எடுத்துட்டு நம்ம மெல்லீஸா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம கோதுமை மாவு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 3/4 கப்பு வெல்லம், அதே கப்ல 1 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளரிக்காயில பாதி வெள்ளரிக்காயை நான் கிரேட் பண்ணிருக்கேன். ரொம்ப பிஞ்சா இருந்ததுனால தோலோடையே நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு பாதி மிச்சம் இருக்கு. இதை இந்த கோதுமை மாவுல சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காயோட ஜூஸோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கையும் கிரேட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணி அதையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். கிளீனா இருந்தா அப்படியே சேர்த்துக்கலாம். ஏதாவது மண்ணு தூசி இருக்கும் அப்படின்னா நம்ம இது ஃபில்டர் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்டா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்கா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பதத்துல இருக்கு. நம்ம தோசை மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துல நம்ம கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் இது வாக்குறதுக்கு வராது, எடுக்கிறதுக்கும் வராது. ரொம்ப திக்கா இருந்தாலும் அவள் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்காது. பதம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். 1/2 மணி நேரம் ஆயாச்சு. மாவை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்பயும் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. ஒருவேளை இது கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கல்லு சூடா எடுத்து ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கலாம். இந்த தோசை ரொம்ப மெல்லீஸாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம பண்ணிக்கணும். நம்ம சாஃப்ட் தோசை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, வெந்தய தோசை, அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும், அப்புறம் எடுக்கிறதும் கஷ்டமா இருக்கும். இந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் விடுறத விட கொஞ்சம் நெய் விட்டோம்னா நல்லா இருக்கும். திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா திருப்பிக்கணும். பாருங்க, எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, இந்த பக்கமும் நல்லா வெந்துடுத்து. நம்ம இதே மாதிரி எல்லா தோசையும் பண்ணி எடுத்துப்போம். ஏகாதசி பலகாரம் ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. பண்ணும் போதே நல்ல கமகமான வாசனையா இருந்தது. பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ஒண்ணும் வேண்டாம். ஸ்வீட் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே சாப்பிடலாம். செம்ம சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கு. வெல்லம் கரெக்டா இருக்கு. இதுல நம்ம தேங்காய் சேர்த்திருக்கோம். இந்த வெல்லம் தேங்காய் இதோட காம்பினேஷன் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளரிக்காயை கிரேட் பண்ணி சேர்த்திருக்கிறதுனால சாப்பிடும் போது சின்ன சின்ன பீசஸ் நம்ம துருவி போட்டிருக்கோம் இல்லையா, அது வாயில வருது. தோசையோட சேர்ந்து அந்த வெள்ளரிக்காயும் வெந்துட்டு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்ததுனால நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. இந்த வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே நல்லா ஃபைபர் ரிச்.
ஃபைபர் ரிச் அப்படின்னாலே சாப்பிட்றச்சே நமக்கு நல்லா வயிறு ஃபில் ஆயிடும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும். இது ஸ்வீட் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். கர்நாடகால பார்த்தேன் அப்படின்னா ஒரு டிஃபன் மாதிரியும் பண்ணிப்பா, இல்ல சாயந்தர நேரம் பசிக்கும் போது சாப்பிடுற மாதிரியும் பண்ணிப்பா. ஏதாவது டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை பண்ணுவா. ரொம்ப ஈஸி பாருங்க. இருக்கிறத நம்ம நல்லா கரைச்சு தோசையா வாக்க வேண்டியதுதான். அது நம்ம நெய்யில வேற வாத்துருக்கோமா, ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. இது சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி சாப்பிட்டாலுமே அதே அளவு சாஃப்டா இருக்கும். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். நம்ம கல்லுல வாக்கும் போது ரொம்ப மெல்லிசா நம்ம சாதாரண தோசை வாப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாக்காம அதே நேரம் ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் திக்காவும் வாக்காம மீடியமா நம்ம வாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும். எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கணும். இதே நம்ம ஏகாதசி இல்லாத மத்த நாட்கள்ல பண்றோம்னா இதுல கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறதும் ஈஸியா தான் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த கர்நாடகா கோஸ்டல் ரீஜன்ல எல்லாம் ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் தோசைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏகாதசி மட்டும் இல்ல, மத்த நாள்ல கூட பண்ணி தர சொல்லி குழந்தைகள் கண்டிப்பா கேட்பா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.